யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம ஆனுவல் லீவ் விட்டாங்க, அதனால் நம்ம வந்து நம்ம தோட்டத்துக்கு வந்திருக்கோம். இங்கே தோட்டத்தில் நல்லா நேச்சுரலாக ஒரு வந்து இது செய்யலாம்னு சொல்லிட்டு சிக்கன் வறுவல் செய்யலாம்னு வந்திருக்கோம். அதனால் இதுக்கு நாங்கள் வச்சுருக்க பேர் தோட்டத்து சிக்கன் வறுவல். வாங்க அது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சிட்டோம். அடுப்பை பற்ற வச்சக்கோ குண்டை வச்சு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வெங்காயம் தக்காளி போட்டுக்கலாம். எண்ணெய் சூட ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நாங்கள் வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி தழை இதெல்லாம் வீட்டிலே கட் பண்ணி எடுத்துருவோம். ஏன்னா தோப்பில் வந்து நம்மளால் கட் பண்ண முடியாது, அது ஃபெசிலிட்டிஸ் இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டிலே கட் பண்ணி ஒரு குண்டால் போட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம். இது நம்ம இதுக்குள்ளே போட்டலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், போடும்போது நல்லா பார்த்து போடுங்க, ஏன்னா அப்போ தான் வந்து நல்லா தெரிக்கும். எண்ணெய் ஊற்றி இருக்கனால போடும்போது பார்த்து போடுங்க. நல்லா எல்லாம் உள்ளே போட்டதுக்கப்புறம் நல்லா எண்ணெய் எல்லாம் நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா வந்து கிளறிக்கோங்க. ஏன்னா ஒரே இடத்துல வச்சிங்கன்னா அது கருகிடும், அதனால நல்லா கலக்கிக்கோங்க. இப்போ நம்ம வந்து இது நல்லா வதங்கிடுச்சு. நம்ம வீட்டிலே அரைச்சி சிக்கனுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இது நம்ம வந்து இப்போ இதுக்குள்ளே கொட்டி நல்லா கலக்கிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா போட்டதுக்கப்புறம் நல்லா கலக்கிக்கோங்க. ஏன்னா கலக்கினா ஒவ்வொரு இடமா நான் திட்டாக பிடிச்சிடும். அதனால் ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் வந்து நல்லா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா கலக்கிட்டோம். நல்லா வெந்துருச்சு. அது எண்ணெய் பிரிஞ்சிருச்சு. எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், வீட்டிலேருந்து சிக்கனை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ இதுக்குள்ளே கரெக்டாக போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிக்கனை நல்லா ஆட் பண்ணிட்டோம். சிக்கன் ஆட் பண்ணதுக்கப்புறம் சிக்கன்லேருந்தே தண்ணி வந்து லைட்டாக பிரிஞ்சிருக்கு. நாங்களும் தண்ணி லைட்டாக ஊற்றிருக்கோம். ஊற்றிட்டு சிக்கன் கூட நல்லா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அதுக்கப்புறம் தக்காளி நம்ம முன்னாடி ஃப்ரை பண்ணதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகும். அது வரைக்கும் நல்லா கலக்கிக்கோங்க. கலக்கினதுக்கப்புறம் இந்த செமி சாலிடான ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, எங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு மிளகாப்பொடி போட்டிருக்கோம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு மிளகாப்பொடி, அதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கலாம். ரெண்டுத்தையும் போட்டதுக்கப்புறம் நல்லா கலக்கிக்கோங்க. இது செய்கிறக்க கண்ணு தண்ணி வடிஞ்சதுலாம் செஞ்சுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், புகை அடிக்காத டைரக்ஷனை பார்த்து நீங்கள் கரெக்டாக நின்றுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா நம்ம சிக்கனை ஊற்றி நல்லா நம்ம கலக்கிட்டோம். இப்போ சிக்கன் லைட்டாக வெந்துட்டுருக்கு. இப்போ நாங்கள் வீட்டிலேருந்தே நாங்களே அரைச்சி கொண்டு வந்து கரம் மசாலா பொடி இருக்குது. இதை நம்ம வந்து இப்போ பார்த்துக்கோங்க. இப்போ இருக்குது, இதை நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கிறோம். நாங்கள் இது 1 kg அளவுக்கு தான் நாங்கள் எடுத்து வந்திருக்கோம். நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அதை பொறுத்து நீங்கள் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது போட்டதுக்கப்புறம் நல்லா ஈவனாக ஸ்ப்ளிட் பண்ணிடுங்க. ஏன்னா ஒரே இடத்துல இருந்தால் ரொம்ப காரமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இதாக வெந்துருச்சு. இது உங்களுக்கு எப்படி வேணுமோ, செமி சாலிடாக வேணுமா, இல்லை ரொம்ப ட்ரையாக வேணுமா, இல்லை ரொம்ப லிக்விட் கண்டென்ட்டாக வேணுமா, நீங்கள் முடிவு பண்ணி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதை பொறுத்து நீங்கள் கிரேவியை கிண்டி விட்டு இல்லை வந்து கிளறிக்கலாம். உங்களுக்கு தேவையான பொறுத்து. எங்களுக்கு கொஞ்சம் செமி சாலிடாக வேணும், அதனால் நாங்கள் வந்து இன்னைக்கு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி இப்போ நம்ம இது நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தோட்டத்துலேருந்து ஃப்ரெஷ்ஷாக பொடிச்ச கருவேப்பிலை.
ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சிக்கனை போட்டாச்சு. சிக்கனை போட்டு நம்ம 30 நிமிட்ஸ்க்கு மேலே வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், எல்லா இதையும் மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம். 30 நிமிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்த்தோம்னா நல்லா எங்களுக்கு செமி சாலிடான கன்சிஸ்டன்சியில் கிடச்சிருக்கு. நல்லா ஸ்பைஸியாக இருக்குது. இது வந்து செம ஸ்பைஸியாக இருக்குது. அதனால நம்ம வந்து நல்லா சுண்டிச்சு நம்ம இப்போ கொண்டே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த கிரேவி செஞ்சுட்டோம். வாங்க சாப்பிட்லாம். எங்கள் கசின்ஸோடு நாங்கள் சேர்ந்து தோட்டத்தில் உட்காந்து மாமரத்துக்கடியில் சாப்பிட்ருக்கோம். செம அட்மாஸ்பியர் இருக்குது. வாங்க சாப்பிட்டு எப்போ இருக்குன்னு ட்ரை பண்ணி நாங்கள் சொல்கிறோம். சிக்கன் நல்லா வந்து கிரேவியோடு மிக்ஸ் ஆகி சிக்கன் ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். சொல்லு. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் நாங்கள் ட்ரை பண்ணுவோம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்குது, சூப்பராக பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்குது. நான் தேங்க்ஸ் வந்து பிரணய்ஸுக்கு சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா எங்கள் எஸ்பிபி யூடியூப் சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.